உண்மை ஆ அன்றைக்கி நீ பேல்பூரி செஞ்சு கேட்டல. ஆமாம். இதை பாரு, இது எப்படி இருக்குது. பேல்பூரி மாதிரி ஏதாவது பார்க்கவே சூப்பராக இருக்குடி. இந்த மாதிரி செஞ்சா செஞ்சு சாப்பிட்லாம். சரியா? ஓகே. இப்போது இல்மி பார்த்தா அந்த ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கடையில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவு பொரி சேர்த்துக்கலாம். எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அவ்வளோ வந்துட்டு பொரி சேர்த்துக்குங்க. நான் எனக்கு தேவையான அளவு பொரியை வந்து அதில் நான் சேர்த்துட்டேன். அதில் வந்துட்டு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அந்த முட்டை வந்துட்டு நல்லா அந்த பொரியோடு மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடணும். ஒரே இடமா விட்டாக்கா எல்லா இடத்துலையும் முட்டை ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்கலாம். நிறைய முட்டை சேர்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது நல்லா பொடி மாசு மாதிரி ஆனவுடனே வெங்காயம், தக்காளி, குடமிளகா, உப்பு, மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு சுட சுட பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தா செம்மையாக இருக்கும். இல்மியோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். இல்மி ரெடி. வா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. செம்மையாக இருக்குடி பார்க்கவே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. அப்படியா? ஓகே. பொரி மாதிரியே தரல, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. என்னடி சொல்கிற? நல்லாயிருக்கு, சூப்பர். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ இது ஃபுல்லாகவே சாப்பிட போகிறேன். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.